ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ப்ரொமோவை போட்டு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் எப்பாடா ஒரு வேளையாக விஜய்க்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பக்கம் ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த இடத்துல நம்ம விஜய் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக ஒரு ஜர்க் இருக்கும் விஜய்கிட்ட, இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதை தாண்டி எப்படி விஜய் காவேரி தான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ண போகிறாரு, இந்த இடத்துல பிரதிபலிக்க போகிறாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சீன்ஸ் எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக விஜய்க்கு முக்கியம் காவேரி தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. என்னோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்ணிலா அவங்களுக்கு ஒரு அவங்களோட லைஃப் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல என்னோட கெஸ் படி அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தாத்தாவும் விஜயும் ஏதோ ரொம்ப டல்லாக இருக்காங்க. நம்ம தாத்தாவுமே அப்டேட் கொடுத்துருந்தாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம ராகினி பார்த்தீங்கன்னா அது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கிறோம். எங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்குது ஏதாச்சும் வேறு மாதிரி கன்வே பண்ணுற மாதிரி காவேரிக்கு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்களோ இல்லை வீடியோ கால் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. பட் செல்ஃபிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க. மேபி ஆன் ஸ்க்ரீனில் தாத்தா ரொம்ப டல்லாக இருக்கிற சொல்லி வாங்க தாத்தா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா நமக்கு தெரியல. அதே மாதிரி ஸ்ரீனி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ, இந்த வீடு பார்த்தீங்கன்னா குமரனோட வீடு, கொடைக்கானல், அதாவது சென்னையில் தான் இருக்குது இந்த லொக்கேஷன். ஆனால் கொடைக்கானல் ட்ராக்கில் வர மாதிரி காமிப்பாங்க. மேபி நம்ம காவேரி இங்கேருந்து கிளம்பி கொடைக்கானல் போயிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. இதில் நம்ம கங்கா சொன்ன இவ்வளோ தூரம் நீ சொல்லியும் நீ இவ்வளோ வெண்ணிலா கூட்டம் வந்திருக்கோம், தலையில் நீயே மண்ணை வாரி அள்ளி போட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீ தலையிலாதக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறதானே செய்யணும், வேறு வழி இல்லையே, இது எல்லாத்தையும் தாண்டி தான் போவோம், எல்லாம் தைரியம் பண்ணலாம் சொல்லுவாங்களா, வாங்க பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி வாங்க, எல்லாருமே கவலைப்படாதீங்க. வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அங்கே பண்ணுவார் நம்ம பிரவீன் பண்ணர் சார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது என்றைக்குமே இருக்கும். விரைவில் காவேரி கொடைக்கானல் போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொடைக்கானல் ட்ராக்கில் தானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விஜய் காவேரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம விஜய் அப்போ கூட அவ்வளோ லவ்வே இல்லை. ஆனால் இப்போ அவர் அவ்வளோ லவ் பண்ணுறாரு. ஸோ வேறு லெவல் ட்ராக் கூட கொடைக்கானல் நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள். ஸோ ப்ரோமோ பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். எபிசோட் பற்றி நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பை.